2026ஆம் ஆண்டில் அரசியல் தலைவர்கள் என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ நிறைய புது அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ இந்த முறை தேர்தலுக்கு களம் காண இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க? எந்த மாதிரி ரெசல்யூஷன் இந்த வருஷம் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன தீர்மானம் போட்டிருப்பாங்க? நிறைய நியூ பொலிட்டிஷியன்ஸ் நிறைய இது கொண்டு வராங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரீ கான்செப்டை விட்டுட்டு ஃப்ரீயாக இதை தரோம் அதை தரோம்லாம் இல்லாமல் ரியலாக பப்ளிக் என்ன தேவை, யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிரைவிங் போகிறான்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரியும் திங்க் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எவ்வளோ தூரம் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியலை. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிற ஆணுன்னு இருக்கிற கட்சியை கூட இப்போ அவங்க வாரிசு அரசியலாக மாற்றிட்டு வராங்க. ஆல்ரெடி இப்போ நாங்கள் எல்லாருக்குமே ஓட் பண்ணி தான் வந்திருக்கோம். எல்லாருமே என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு ஜனங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அதனால தான் நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போது எங்களுக்கு எல்லாமே இலவசம்னு சொன்னாங்க. மகளிருக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே வரலை. அது எல்லாருக்குமே லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. எங்களுக்கு உங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அதனால் ஒரு சில இதுவெல்லாம் நாங்கள் ஆட்சியெல்லாம் இப்போ பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இன்னொன்று மக்களும் கொஞ்சம் அவங்களும் இது மாதிரி அரசியலில் கொஞ்சம் இறங்கணும். அதாவது எல்லாருமே இப்போ நம்மலாம் வெறும் பேசுகிறோம், ஆனால் தைரியமாக அரசியலில் இறங்குறதில்ல. ஏன்னா அரசியல் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கு தைரியமாக நம்மளும் இறங்கி நம்மளால் என்ன முடியும், அட்லீஸ்ட் ஒரு வார்டு லெவலில் நம்மளால் என்ன முடியும்னு யோசிக்கணும். அந்த மாதிரி எதாவது நல்லது பண்ண முடியும்னு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவன் திருந்தணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்மளும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவனை எல்லாமே அவனை சொல்லுவோம், மேலே இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி அவனை தான் குறை சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கோம்மா அதையும் பார்க்கணும். அவங்க ரெசல்யூஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளும் அட்லீஸ்ட் ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம்னா ஒரு 26 தேர்தல் வேறு வருது, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.